கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் காண முடியும். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எருசலேமே உனை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து உம்மை துதிக்க செய்த கிருபைக்காக நன்றி. நீர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன், எங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்கிற தேவன். உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து உம்முடைய கிருபையை தந்து எங்களை தாங்கி நடத்துங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு யாத்ராம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். வாசித்த இந்த வேத வசனத்தில் பார்வோன் என்ன செய்கிறான்? தம்முடைய, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை, குறிப்பாக எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களில் ஆண் பிள்ளைகளாய் பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை எல்லாரையும் தண்ணீரில் போட்டு கொலை செய்யும்படியாக, நதியில் போட்டு கொலை செய்யும்படியாக அவன் திட்டம் தீட்டுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் அதிகாரத்தில் யோசேப்புக்கு பிறகு யோசேப்பை அறியாத ஒரு புதிய பார்வோன் தேசத்தில் ஆட்சிக்கு வந்தான். அவர்கள் மிகவும் பெருகி கொண்டு இருந்ததுனால அவர்கள் மேலே ஒரு பயம் உண்டாகி அவன் சொல்கிறான், இந்த ஜனங்களை நம்ம எப்படியாவது அழிக்கிறதுக்கு ஒரு உபாயம் செய்யணும். அப்படி உபாயம் செய்து அவங்கள சுமை சுமக்கிற வேலையில் அவங்கள ஒடுக்கணும் அப்படி சொல்லி 11வது வசனத்தில் அவன் திட்டம் பண்ணுகிறான்.
ஆனால் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இது பார்வோனால் சகித்து கொள்ளவே முடியலை. உடனே என்ன செய்கிறான், மருத்துவச்சிகளை அழைச்சி, இந்த யூத அல்லது எபிரேய பெண்கள் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது நீங்கள் மருத்துவம் பார்க்க செல்லும் போதெல்லாம் என்ன செய்யணும், ஆண் பிள்ளையாக இருந்தால் உடனே கொன்றுங்க, பெண் பிள்ளைகளாக இருந்தால் விட்டு வைங்க அப்படின்னு சொல்லி அப்படியும் ஒரு உத்தரவு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த எபிரேய ஸ்திரீகளுடைய பிரசவ நேரத்தில் அந்த பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு காப்பாற்றி அவங்களுக்கு சில காரியங்களை நன்மையாக செய்கிறாங்க. அப்படி உயிரோடு காப்பாற்றினதுனால அந்த மருத்துவச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோன் அடுத்து ஒரு காரியத்தை கையில் எடுக்கிறான், நதியில் பிள்ளைகளை எல்லாம் ஆண் பிள்ளைகளை எரிய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இந்த பார்வோன் என்ன தீமை செய்யணும்னு நினச்சி ஜனங்களை ஒடுக்கி அழிக்கணும்னு நினச்சாங்கனோ அதே அழிவில் அவனுடைய ஜனங்கள் அழிந்து போனதாக பைபிள் சொல்லுகிறது. ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும் அப்படின்னு நினச்சான் பார்த்தீங்களா, கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்கள். அதே யாத்திரா புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அங்கே வேத ஒரு சில காரியங்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கிற கேளுங்க. 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்தின் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலைப்பிள்ளை வரைக்கும் உண்டாயிருக்கும் முதற்பேன யாவரையும் கொன்று போட்டார். இவன் என்ன தீமை செஞ்சானோ, இவன் எப்படி ஆண் பிள்ளைகளெல்லாம் தண்ணீரில் போட்டு கொல்லணும்னு நினச்சானோ, பிரசவமாகி ஆண் பிள்ளைகள் பிறக்கும் போதே கொல்லணும்னு திட்டம் பண்ணினானோ, எவ்வளவா இவங்களை ஒடுக்கணும்னு நினச்சாங்களோ அவ்வளவா அவங்க பெருகினாங்க. இவங்க அழிக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் அவங்க பிள்ளைங்களே அழிஞ்சு போனாங்க. பார்த்தீங்களா, யார் யார் என்னென்ன விதைக்கிறாங்களோ அதற்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் தீமையை விதைச்சா தீமையை தான் அனுபவிப்பீங்க, நன்மையை விதைச்சா நன்மை அனுபவிப்பீங்க. நாம் செய்யக்கூடிய தீமை நம்முடைய சந்ததிகளை பாதிக்கிறது. நாம் செய்யக்கூடிய தீமை, நம்ம இன்றைக்கி தீங்கான காரியங்களை விதைச்சா அது விளைவு நமக்கு தீமையாகத்தான் வந்து சேரும். அப்போ நாம் இதில் ரொம்ப கவனமாக இருக்குங்க. பாரு, பார்வோனுடைய அந்த எகிப்தில் அத்தனை ஆண் பிள்ளைகள், மூத்த ஆண் பிள்ளைகள் எல்லாருமே ஸ்தோத்திரம் மரித்து போனாங்க என்று பார்க்குறோம். சரி, அப்புறம் இந்த பிள்ளைங்களை தண்ணீரில் போடணும் அப்படின்னு திட்டம் பண்ணான் பார்த்தீங்களா. ஆண்டவர் அதற்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத குறித்து 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா 28வது வசனத்தை அங்கே நம்ம வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள். இவன் ஜனங்களை தண்ணீரில் பிள்ளைங்களெல்லாம் தண்ணீரில் நைல் நதியில் எடுத்து எரிந்து பிள்ளைகளை கொல்லணும்னு நினச்சான். ஆனால் என்ன நடந்துச்சு பாருங்கள். 28வது வசனம், ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் கண்டார்கள். இவன் தேவனுடைய பிள்ளைகளை தண்ணியில் வீசி எறிஞ்சு கொல்லணும்னு நினச்சான். அதே தண்ணியில் அவனுடைய இராணுவ வீரர்கள் மரித்து போனாங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அப்போது இன்றைக்கி தீமையை விதைச்சா தீமையை தான் பலனாக அனுபவிக்க முடியும். இன்றைக்கி நாம் சில நேரம் அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசுகிறது, அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது, அவங்களுக்கு விரோதமாக ஏவுதல் பண்ணுகிறது, அவங்க மேலே பொறாமை கொண்டு அவங்கள அழிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது, இந்த முயற்சிகள் எல்லாமே நாளைக்கு திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. நாளைக்கு அது யார் அந்த தீமை செய்கிறாங்களோ அவங்கள அது பாதிக்கும். இவன் என்ன செய்தான் பாருங்கள், பிள்ளைகளை தண்ணீரில் வீசி எறிய நினைச்சான். அவனுடைய சந்ததிகள் தண்ணீரில் வீசி எறியப்பட்டார்கள். பிள்ளைகள் பிறக்கும் போதே கொல்லணும்னு நினச்சான். ஆனால் எகிப்தியருடைய வீட்டில் ஆண் பிள்ளைகள், மூத்த பிள்ளைகள் எல்லாரும் செத்து, மிருகங்கள்லாம் செத்து மடிஞ்சாங்க. இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு ஆண்டவர் நன்மை செய்ய மாத்திரம்தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவங்களுக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சபிக்கிறவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. உன் சத்துரு பசியாக இருந்தால் கூட அவனுக்கு ஆகாரம் கொடுங்க. நீங்கள் மன்னிங்க, 70 முறை மன்னிங்க அப்படிங்கிறார்.
ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தையும் காட்டி கொடுங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க அழிக்க நினச்ச பார்வோனையும் அவனுடைய ஜனங்களையும் கர்த்தர் தான் அழித்து போட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உனக்கு விரோதமாக யாரோ தீமை செய்கிறாங்கன்னா நீ கலங்காத, பயப்படாத, தைரியமாக நம்பிக்கையோடு ஆண்டவரை மாத்திரம் சேவித்து கொண்டு அவங்களுக்கு எந்த தீமையும் நீ பிரதிபலனாக நீ அவங்களுக்கு விரோதமாக எதையும் செய்யாத, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசியிருக்கீங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், தீமை செய்கிறவங்களுக்கு தீமை பலனாகவும் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை பலனாக வரும் என்ப சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே நீங்கள் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.